ஜெபம் பண்ணி இப்போ தேவனுடைய செய்தியை கேட்கலாம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான நாளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். மறுபடியுமாக இந்த ஓய்வு நாளிலே நீர்தாமே பெரிதும் கிருபை பாராட்டி எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து கிறிஸ்துவுக்குள்ளாக உம்முடைய நீதிக்குள்ளாக எம்மை பார்த்து எம்மோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை வல்லமையானது, உம்முடைய வார்த்தை சத்தியமானது. அதை வெறுமனே காதுகளில் கேட்டுவிட்டு மறந்து விடாமல், ஒதுக்கி வைத்து விடாமல், உள்ளத்திலே பதிந்து அதன்படியாக எங்களை ஆராய்ந்து பார்த்து நீர் சொல்லுகிற விதமாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, காலையிலேயே கூட நீர் எங்களோடு இடைப்பட்டது போல இந்த வேளையிலும் இடைப்பட்டு பேசும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த சபையையும் நீர் உம்முடைய கிருபையாலும் உம்முடைய வல்லமையாலும் தொடர்ந்து வழிநடத்தி போசியும். ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த மாலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற வேத வசனம் ரொம்ப முக்கியமானது. ரோமர் 12வது அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமானது. அந்த 3வது வசனம், அதில் பவுல் சொல்லுகிறார், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ரொம்ப முக்கியமானது இந்த வசனத்தை. அது எந்த சந்தர்ப்பத்தில் காணப்படுகிறதோ அதன் அடிப்படையில் விளங்கி கொள்ள வேண்டியதும் அவசியமானது. நான் இந்தியாவுக்கு வர ஆரம்பித்து போன வருஷம் முடிவோட 35 வருடங்கள் இந்த பணிகளெல்லாம் செய்து கொண்டு 35 வருடங்கள் முடிந்திருக்கு. அதில் நான் எவ்வளையோ பேரை இந்த ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்துருக்குறேன். எவ்வளோ பேருக்கு பயிற்சி கொடுக்க எல்லாம் ஆரம்பித்து அப்படித்தான் அந்த சபைகள் எல்லாம் கூட ஒவ்வொரு இடத்துலையும் கட்டப்பட்டன. இன்னமும் கூட எவ்வளோ பேரை நான் சந்திக்கிறேன், அவங்களுக்கு உதவி செய்கிறேன், படித்து கொடுக்குறேன். அவங்களுடைய வாழ்க்கை சரியானபடி அமைகிறதுக்கு ஆலோசனை கொடுத்துட்டு வர்றேன். இருந்த பொழுதும் அதில் ஒரு சிலர் எப்படியாவது ஒவ்வொரு வருஷமும் என்னால் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த வசனத்தில் சொன்ன பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. என்னென்னவோ செய்கிறதுக்கு ஆர்வம் இருக்குது, வாழ்க்கையில் முன்னேறணும், சுவிசேஷம் சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் ஆர்வம் இருக்குது. ஆனால் அந்த ஆர்வத்தோடு சேர்ந்து காணப்பட வேண்டிய பவுல் அப்போஸ்தலன் நீங்கள் சொல்லுகிற விஷயத்தில் அவங்க பெரிய குறைபாடு உள்ளவங்களாக இருக்கிறாங்க. என்ன குறைபாடு? தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகின்ற குறைபாடு. பார்த்தீங்களா? இங்கிலீஷில் சொல்லியிருக்கு, not to think of himself more highly than he ought to think. நம்ம பற்றி அளவுக்கு மீறியதாக நாம் எண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அந்த பிரச்சனையை நான் பார்க்குறேன். அந்த பிரச்சனை உள்ளவங்களை அவங்க ரொம்ப தூரம் போக முடியாதவர்களாக போயிடுறாங்க. தங்களுக்கும் பிரச்சனையாக இருப்பது மட்டுமல்ல, அவங்களாம் நினச்சி பார்த்தா இப்போ மனசில் 1-2 பேர் வராங்க, அவங்க குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆயிடுறாங்க, அவங்க சபைக்கும் பிரச்சனை ஆயிடுறாங்க. ஒரு சிலர் அவங்க இருந்த சபையில் விட்டும் போயாச்சு. எவ்வளவோ போதக ஆலோசனைகள் கொடுத்து எவ்வளவோ சொல்லியும் கூட, ஏன்னா இந்த பிரச்சனையை அவங்களால டீல் பண்ணிக்கவே முடியல, அதை திருத்திக்க முடியல. இது ரொம்ப ஆபத்தானது. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நான் கூட என்னை பற்றி
தேவையில்லாமல் எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அது பாஸ்டர்ஸுக்கும் உரியது, எல்லாருக்கும் உரியது. அது எந்த இடத்துல பவுல் சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இப்போ 4வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டு இதில் ஆரம்பிச்சுட்டு சபையை பற்றி பேசுகிறார். ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருக்கிற மாதிரி நம்ம சபையில் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரே அவயவங்களாக இருக்கிறோம். அப்படி இருப்பதுனால நமக்கு என்ன கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, அந்த கிருபையின்படி நம்ம எல்லாருக்குமே வெவ்வேறு விதமான வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவது, தீர்க்க தரிசனம்னா இந்த அதிகாரத்தில் பிரசங்கம் பண்ணுறது, போதிக்கிறத குறித்து தான் சொல்லுது. அதுவும் தீர்க்க தரிசனம் தான், தேவனுடைய வார்த்தையை எடுத்து விளக்கி சொல்லுவது. அதனால் நீங்கள் நினச்சிடக்கூடாது வரப்போவதை முன் உரைப்பது ஒரு தீர்க்க தரிசனம். அது முடிஞ்சு போச்சு, நூற்றாண்டு காலப்பகுதிகளோட முடிஞ்சு போச்சு. இப்போ இது தீர்க்க தரிசனம். எது? வேதத்தில் திறமையுள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக அதை எடுத்து விளக்கி போதிப்பது தான் தீர்க்க தரிசனம். அப்போ அந்த வரமுடையவன் தன்னுடைய விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்லணும். அது மட்டும் இல்லை, ஊழியம் செய்கிறவன், ஊழியம் செய்கிறவன் உதவிக்காரர்களுக்கு பொருந்தும். அது ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், பிறகு புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுவதிலும், அதெல்லாம் நமக்குள்ளே நம்ம செய்கிற காரியங்கள். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கவும், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்கவும், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவுள். அப்போ இவ்வளவும் சபையில் தான் இருக்கிறாங்க. ஒரே அவயவங்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கெல்லாம் வெவ்வேறு விதமான வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம கொடுத்த வரங்களின்படி, நாம் அழைக்கப்பட்டபடி, அதை கேட்டபடி நம்ம செயல்படணும். எவ்வளோ பிரச்சனையானது தெரியுமா? 2 பேர் இருந்தாங்க இயேசுவுக்கு சீடர்கள். இல்லை, பல பேர் இருந்தாங்க. அதில் 2 பேர் என்ன சொன்னால், யார் அவர் பக்கத்தில் நிற்கிறது? எவ்வளோ தூரம் சொல்லி கொடுத்துருப்பார். மற்றவங்களையும் மறந்துட்டாங்க. இந்த 12 10 இருக்கிறாங்களே. அப்போ அவன் என்ன நினைக்கிறான்? தன்னை பற்றி பெருசாக நினைக்கிறான் பாருங்க. பவுல் சொல்கிறாரு, இப்போ 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரையும் சொல்லி இருக்கிற காரியங்களை செய்யவே முடியாது சபையில். எது இருந்தா தன்னை பற்றி நமக்கு என்ன வேண்டியதற்கு மேலாக எண்ணிக்கொண்டிருந்தால், எதனால் அப்படி செய்வாங்க? தன்னை பற்றி அவங்க இப்படி அளவுக்கு மீறி எண்ண வேண்டியதுக்கு மேலே எண்ணிக்கொண்டிருந்தால் எதனால் செய்வாங்க? தாழ்மை இல்லாததுனால தான். தாழ்மைன்னு வார்த்தை பயன்படுத்தாமல், தாழ்மை இல்லாட்டி என்ன நடக்கும்னு சொல்கிறார். இதை 16வது வசனத்தில் சொல்கிறாரு, ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். ஒரே மனசு இருக்கணும். ஒரே மனசு இருக்கணுமா இல்லையா? சபையில் நீங்களாம் அங்கத்தவராக வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன இருக்கணும்? சபை விசுவாசிக்கிற சத்தியத்தில் ஒரு மனசு இருக்கணும். அதான் அங்கத்தவராக வார நேரம் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா இல்லையா? எல்லாம் காது கொடுத்து தானே கேட்குறோம். அதெல்லாம் ஒழுங்காக கேட்கணும், ரொம்ப தீவிரமாக ஒழுங்காக கேட்கணும். ஒரு மனசு அதில் இல்லாட்டி ஜாயின் பண்ணவே கூடாது. போயிட்டு உட்காந்து யோசித்து பார்த்து நம்ம மனசை மாற்றிக்கிட்டு இதெல்லாம் உண்மை தான்னு உள்ளுக்கு வந்துட்டு அப்புறம் இது பிடிக்கல அது பிடிக்கல அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு பேசாமல் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது சரி. சபையை ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உண்மையா இல்லையா? அதனால் யோசித்து பார்க்கணும். இதுதான் இந்த சபையினுடைய விசுவாசம். அதில் ஏக சிந்தைன்னா ஒரே மனசு இருக்கணும். இல்லாட்டி ஒத்துமை இருக்குமா? ஒரு மனசு இல்லாட்டி ஒற்றுமைக்கு இடமே இருக்காது. ஒரு மனசு, ஒரே மனசோட அந்த சத்தியங்களுக்காக நம்ம பேசணும், ஒன்றுபட்டு நிற்கணும். அப்படி இல்லாட்டி பிசாசு வந்துடுவான், உங்களையும் பயன்படுத்திடுவான். தான் சொல்கிறார், ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும்.
மேட்டிமையானவைகளை சிந்திக்காமல். அது பழைய காலத்து தமிழ். மேட்டிமையானவைகள், மைண்ட் நாட் ஹை திங்ஸ், உயரமான காரியங்களை சிந்திக்காமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். இது ரொம்ப பேர்ட்ட நம்ம சொன்ன கொஞ்சம் பேர்ட்ட பார்த்துருக்கிறேன். நேற்று ஒருத்தனோட அவன் பாட்டுக்கு இமெயில் அனுப்பி விட்டார். நான் பேசாமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி delete பட்டன் ஒன்று வச்சிருக்கிறேன், எப்போவும் யூஸ் பண்ணுறது, அதை delete பண்ணி விட்டுருக்கலாம். சரி, இவன் தன்னை பற்றி ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் அது இதுன்னெலாம் சொன்னதுனால சரி கொஞ்சம் பேசி பார்ப்போமே. அதான் விட்ட பெரிய தப்பு. ஃபோன் நம்பரையும் அனுப்புனா உனக்கு வசதியான நேரத்தில் நம்ம பேசலான்ட்டு அவனை பற்றி தெரிஞ்சிக்க. பாம்பே பக்கம் மகாராஷ்டிராவில் நீ யார், என்ன விஷயம், எப்படி இதெல்லாம் இந்த இதுக்கு வந்த தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோமா இல்லையா? இப்போ தொடர்ந்து ஜெபம் பண்ணலாம், முடிஞ்சா உதவிகள் செய்யலாம், அந்த ஒரு எண்ணம் தான். ஆனால் அவன் அதை சொல்கிறதுக்கே தடுமாறுறது எனக்கு புரிஞ்சு போச்சு. விருப்பம் இல்லை. அப்போ பேச்சு நம்ம கன்வர்சேஷன் சரியாகவே போகலை. 18 வயசில் சபையில் யாரோ டீக்கனாக போட்டாங்க, போடலாமா? அப்புறம் 22 வயசோ 24 வயசுலேயோ கல்யாணமும் பண்ணலன்னு நினைக்கிறேன், தானே சர்ச் நடத்த ஆரம்பிச்சிட்டேன். யாரும் அனுப்பலை, யாரும் நியமிக்கலை, தானே. விசுவாச அறிக்கையை பற்றி கூட கேட்டால் உண்மையிலேயே அதனுடைய வரலாறும் தெரியாது, ஏன் எழுதப்பட்டது ஒன்றுமே தெரியாது. தனக்கு தெரிஞ்சபடி பேச ஆரம்பிச்சுட்டேன். நான் சொன்னேன், தம்பி உன்னை விட 3 மடங்கு வயசு எனக்கு, இந்த மாதிரி கான்வர்சேஷன்லாம் நான் வேஸ்ட் பண்ண முடியாது, அதனால் உனக்கு பிடிக்காது ஒன்று செய்ய போகிறேன், மன்னிச்சிக்கன்னு ஃபோனை கட் பண்ணி விட்டேன். நான் வாழ்க்கையில் அப்படி ரொம்ப பேர்ட்ட செஞ்சதில்லை, 1-2 செஞ்சுருக்கிறேன். இது சும்மா பிஸ்னஸ்காரனுங்க பாட்டுக்கு அடிப்பானுங்க, ரொம்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம் கட் பண்ணி விட்ருவேன். பிறகு ஒரு சின்னதாக இமெயில் போட்டேன், எனக்கு வேறு வழியே தெரியல, நீ பாட்டுக்கு உளர ஆரம்பிக்கிற, ஸோ கட் பண்ணி விட்டேன். என்ன பிரச்சனை அவனுக்கு? தன்னை பற்றி பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறது. பாருங்கள், உங்களையே புத்திமான் என்று எண்ணாதிருங்க. நம்ம பற்றி பெருசாக நினச்சிக்க கூடாது, நமக்கு தான் ஞானம் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. தாழ்மை தேவை. இப்போ இந்த 4வது வசனத்திலிருந்து 8 வரையும் இருக்கிறது எந்த சபையிலுமே செய்ய முடியாது. அவர் 3வது வசனத்தில் சொல்கிறத நம்ம நல்லா ஆராய்ந்து சிந்திச்சு பார்க்காம, புரியுதுங்களா? செய்ய முடியாது, செய்யவே முடியாது. அப்போ பவுல் அதனால தான் அதை முதல்லையே சொல்லிடுறார், ஆரம்பத்திலேயே சொல்லிடுறார். இதெல்லாம் சொல்கிறதுக்கு முந்தி, ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முந்தி இதை ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு. என்ன, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறேன், உங்களில் எவனானாலும் யாராக இருந்தாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அதான் முதல்ல சொல்றது, அவனவனுக்கு பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். அப்போ இந்த ஒரு வசனமாக இருந்தாலும் அதில் நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதனால் அதை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. என்ன தான் பவுல் சொல்கிறாருன்னு பார்க்கணும். இங்கே முதலாவது அவருடைய எந்த அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார் அதை முதல்ல பார்ப்போம். அவர் அதில் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தினாலே, அதுதான் அதுக்கு அர்த்தம். அவருக்கு அளிக்கப்பட்ட கிருபை எது? அப்போஸ்தலன். ஒரு அப்போஸ்தலன் நான் இருக்கிறேன் என்ற அந்த அதிகாரத்தினாலே. ஏன்னா நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் சாதாரணமாக எடுத்துடக்கூடாது. அப்போ அந்த பவுல் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய நேரங்களில் பயன்படுத்தாமல் இருந்ததில்லை. இதே மாதிரி தான் போதகர்களும். நமக்கு போதகத்தை போதித்து மக்களை கண்காணிப்பு கொடுத்து போக வேண்டிய வேலை இருக்கிற பொழுது நாம் அதை பயன்படுத்தணும், அன்போடு பயன்படுத்தணும், ஞானத்தோடு பயன்படுத்தணும், ஆனால் கண்டிப்போடையும் பயன்படுத்தணும்.
திருந்தாதவர்களை திருத்த வேண்டிய பணியெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி அப்போஸ்தலர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய இதை பயன்படுத்தி இருக்கிறார். அதான் பவுல் கேட்குறாரே கொரிந்து சபையை பார்த்து, நான் அன்போட வரவான் இல்லை குச்சியோட வரவான்னு கேட்குறாரு. எது உனக்கு பிடிக்குது? ஏன்னா நீ செய்கிறதெல்லாம் ஒன்றாவது ஒழுங்காக இருக்கா? பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் வாசிச்சு பாருங்க. எத்தனை பிரச்சனை அந்த சபையில். அது சபையாது, ஆனால் அவருக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போய் உழைச்சி எல்லாம் செஞ்சு வச்சது, இன்னும் சபையின் நம்பிக்கை எனக்கு இருக்குகிறது. சபையாக இருந்தும் நீங்கள் இப்படி நடந்துக்கிறீங்க. இப்போ இதை கேட்டு நீங்கள் திருந்துறதுல தான் நீங்கள் உண்மையாகவே சபையா இல்லை நான் உழைச்சதெல்லாம் வீணாக போச்சாங்கிறதே தெரிய போகுது. ஆகவே அவர் நம்பிக்கையை கைவிடலை. ஆனால் இருந்த பொழுதும் அந்த நம்பிக்கையில் தன்னுடைய அப்போஸ்தல அதிகாரத்தோடு அதை சொல்கிறாரா இல்லையா? ஒருத்தன் ரொம்ப மோசம், சித்தி தாய் மாதிரி அவளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சபை ஒன்றுமே செய்யாமல் இருக்குது. ஒழுங்கு நடவடிக்கையே அவங்க கொண்டு வரல. அது எப்படி இருக்க முடியும்? அது எப்படி சபையாக இருக்க முடியும்? ஸோ பவுல் சொல்கிறார், அவனை தூக்கி வெளியே போடு, அதான் நீ செய்ய வேண்டிய. 2 கொரிந்தியரில் பார்க்குறோம், பவுல் சொன்னதெல்லாம் அவங்க செஞ்சிட்டாங்க. அந்த பவுலினுடைய அந்த கிருபையின் மூலமான அதிகாரம் அங்கே தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் தேவைப்படுற நேரம் செஞ்சு தான் ஆகணும். அன்பு எப்போ உதவாது, ஆனால் கண்டிப்பதும் கூட அன்போடு கொடுக்குற கண்டிப்பு தான். உலகத்து ஆத்திரத்தோடு வருவதல்ல, அது அன்போடு கூடிய கண்டிப்பு. ஆகவே காரசாரமாக எழுதியிருக்கிறார். உடனே அவங்கெல்லாம் உண்மையான விசுவாசிகளாக இருந்ததுனால இதெல்லாம் தப்புன்னு உணர்ந்து அதிரடியாக மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதனால தான் 2 கொரிந்தியரில் அவர் சொல்கிறாரு, ஒருத்தன் திருந்திட்டான், நம்ம கண்டிச்சிட்டோம்னா அவன் மனம் திருந்தி உண்மையான மனம் திரும்புதலாக இருந்தால் நீங்கள் அவனை தொடர்ந்து தொல்லைப்படுத்தக்கூடாது. ஸோ ஆகவே அது தேவைப்பட்டது. அந்த அதிகாரத்தில் தான் இங்கே எழுதுகிறார். இது சாதாரணமான வார்த்தை இல்லை. ரொம்ப ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையின் அளவிலான அந்த அதிகாரத்தோடு இதை நான் எழுதுகிறேன். உங்களில் எவனானாலும், அப்போ இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்டது. எவனானாலும்னா சர்ச்சுக்கு வெளியில் போயிடாதீங்க, அவிசுவாசிக்கு இது பொருந்தாது. உங்களில், தேவனுடைய மக்களாகிய உங்களில் யாராக இருந்தாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். கால்வின் சொல்றார், என்ன சொல்லுகிறார்? நாம் கொண்டிருக்கும் எல்லாமே கர்த்தரிடத்திலிருந்து வருவதால் நாம் பெருமை பாராட்டி கொள்வதற்கு எதுவுமே இல்லை என்று அவர் கண்டிக்கிறார். நமக்கு இருக்கிறதுல எது ஆண்டவர்கிட்ட இருந்து வராமல் நம்மளாவே உண்டாக்குனது இருக்கா? இல்லைங்களே. எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட இருந்து தான் வருது. அவரால் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நமக்கிட்ட இருக்கிற ஈவுகள் கிருபைகள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தில், நானாக இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய கிருபையினால் நான் இப்படி இருக்கிறேன். அவர் அதை மறக்கல ஒரு நாள். ஆண்டவருடைய கிருபையினால தான். சரிங்களா? அந்த கிருபையின் அடிப்படையில் அந்த அதிகாரத்தோடு அவர் இங்கே சொல்லுகிறார். ஏற்கனவே இப்போ ஞாபகப்படுத்தியது போல இது பவுல் சொல்ல போகிறது எல்லாருக்கும், அதாவது சபையில் இருக்கின்ற எல்லாருக்கும், யாரும் அவர் விட்டுறல. இது மூப்பர்களை உள்ளடக்கும். மூப்பர்களாக இல்லாமல் இருந்து ஏதாவது ஞாயிறு பாலசாலை அப்படியெல்லாம் சபையால் அனுமதிக்கப்பட்டு செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கும் பொருந்தும். ரொம்ப முதிர்ச்சி இல்லாத கிறிஸ்தவர்களா அங்கத்தவர்கள் இருந்தால் அவங்களுக்கும் பொருந்தும். புதிதாக ஆண்டவரை விசுவாசித்திருக்கிற புதிய கிறிஸ்தவர்களுக்கும் இது பொருந்தும். அப்போ சபையில் ஆவிக்குரிய நிலைமையிலும் ஆவிக்குரிய ஊழியங்கள் செய்வதிலும் வித்தியாசமானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் தான் பவுல் சொல்லுகிறார். இந்த தாழ்மைக்கு எதிராக இருப்பது எது? பெருமை, அகங்காரம். இன்னொரு வார்த்தை, தமிழ் ஒரு அழகான மொழி இல்லையா, நிறைய வார்த்தைகள்.
அப்புறம் இன்னும் கொலோக்கியலாக ஒரு வார்த்தை இருக்குது, சரி விட்டுருவோம் அது சொல்லாமல். நான் எப்பவும் அடிக்கடி யூஸ் பண்ணுறது ஏன்னா பெருமை சரி புரியும், அகங்காரம் அது ரொம்ப இலக்கிய தமிழாக இருக்கிறதுனால அது இங்கே தொடாது. அதனால் என்ன எல்லாருக்கும் நம்ம பக்குன்னு இங்கே தொடுற ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா, கொழுப்பு. நம்ம பையங்களுக்கு சொல்லுவோமா இல்லையா? கொழுப்புன்னா என்னது? பெருமை தான். அது ஆண்டவருக்கு பிடிக்காதது. பார்த்தீங்களா? இந்த கொழுப்பு வந்து நம்ம வயசில் வளர்ந்துக்கிட்டு போகிறோங்கிற நேரம் அது ரிட்டையர் ஆகிடாது. 12 வயசில் 15 வயசில் இருந்துச்சு, அதனால் சரி 25 35 ஆன உடனே போயிடும்னு நினைக்கக்கூடாது. அப்படி போகாது. அது வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆவிக்குரிய கல்வி, இறையியல் கல்வி அதிகமாக வாங்கிக்கிட்டா சரி கொழுப்பை இல்லாமல் ஆக்கிடலான்னு நினச்சிங்கன்னா அதுவும் சரி வராது. ஏன்னா இது பெருமையும் இந்த ஆணவமும் இருந்துச்சுன்னா, ஆணவம் இன்னொரு வார்த்தை இருந்துச்சுன்னா, நீங்கள் எவ்வளவு இறையியல் படித்தாலும் அது அதுக்கு மேலே ஏறுமே தவிர ஏறும் அதையும் பயன்படுத்திக்கும். ஆணவம் ரொம்ப பயங்கரமானது பாருங்க. நாலேஜ் அறிவு வந்து அது இந்த பெருமைக்கு என்ன ஊத்துறதா போயிடும். ஆகவே பெருமைக்காரன்னு ஆண்டவருக்கு பிடிக்கிறது. வேதம் அதை எதிர்க்கிறது. பெருமைக்காரனிடத்தில் என்ன இருக்காது? கிருபை இருக்காது. கிருபையை பார்க்க முடியாது. இந்த தெர்மோமீட்டர் இருக்குதே, காய்ச்சலுக்கெல்லாம் வச்சு பார்ப்போம் இல்லையா? வேறு என்னத்துக்காக? அளவு பார்க்குறதுக்காக. அந்த தெர்மோமீட்டர் வந்து எப்போவும் இருக்கிற டெம்பரேச்சரை சரியாக காட்டும். அதுவே மோசமானதா சரியாக வேலை செய்யாததாக இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு எந்த அளவுக்கு காய்ச்சலோ ஏதோ இருக்கோ அதை அனாவசியத்துக்கு உயர்த்தி காட்டிடும், இல்லாட்டி ரொம்ப குறைச்சி காட்டிடும். ஏன்னா அது சரியான தெர்மோமீட்டர் இல்லை, ஃபால்ட்டி. அது ஆபத்தானது. இப்போ இந்த பெருமை ஆணவம்னு சொல்கிறோமே, அது இந்த தவறான தெர்மோமீட்டர் மாதிரி ஒரு தவறான ஆவிக்குரிய தெர்மோமீட்டர். பார்த்தீங்களா? ஏன்? அது நம்ம பற்றி இல்லாத அளவில் அது பெருசாக காட்டுது. நம்ம உண்மையிலே இல்லை, உண்மையிலேயே அவன் அப்படி இல்லை. ஆனால் அவன் தன்னை பற்றி அதிகமாக நினைப்பதனாலே அது சரியாக நம்ம காட்டுறதில்லை. இப்போ இந்த பவுல் சொல்லுகிறதுல ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ், எதிர்மறையான ஒன்றையும் சொல்கிறாரு, பாசிட்டிவாகவும் ஒன்றை சொல்கிறார். பார்த்தீங்களா? ரெண்டுமே அவசியம். வேதத்தில் அப்படியான போதனைகள் நம்ம அதிகமாக பார்க்குறோம். எதிர்மறை நேர்மறை. நேராக இதைத்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எதை செய்யக்கூடாதுன்னு காட்டுறதும் ரொம்ப அவசியமானது. ஆண்டவர் அதை ரொம்ப பயன்படுத்தி இருக்கிறார். பவுலுடைய எழுத்துக்கள்லையும் நம்ம அதிகமாக பார்க்கலாம். அப்படி எதிர்மறையாக நெகட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்குற பொழுது இந்த பாசிட்டிவாக இருக்கிறது எவ்வளவு பெருசுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ என்னது இங்கே எதிர்மறையானது, இருக்கக்கூடாதது, செய்யக்கூடாதது? உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். ஒன்று புரிஞ்சுங்க, உன்னை பற்றி ஒன்றுமே எண்ணாதேன்னு பவுல் சொல்ல. அது அதை விட மோசமானது. நம்ம பற்றி ஒன்றுமே எண்ணாட்டி யாரும் கேட்டால், தம்பி பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்கிறீங்களே, அதை இதை செய்யக்கூடியதாக இருக்கீங்களே. இல்லைங்க நான் ரொம்ப ஹோப்லெஸ், அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ நம்ம பார்த்தது என்ன தப்பாக சொல்கிறோம்? பார்த்தது தானே சொல்கிறோம். அப்போ அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்போ நீங்கள் பெரிய தப்பு விடுறீங்க. எங்களை எப்படி பார்க்கணுங்கிறதுக்கு பார்க்க இடமே கொடுக்குறீங்க. பவுல் உன்னை பற்றி ஒன்றுமே எண்ணாதேன்னு சொல்லலை. அவர் அப்படி சொல்லலை. உன்னை பற்றி எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல். என்னது இதுக்கு அந்த வேறு மாதிரி என்ன ப்ராப்ளம் இதுக்கு? இந்த மாதிரி எண்ணுவதற்கு நான் சொன்னது போல ஆணவம் தான், பெருமை தான்,
மைண்டில், இருதயத்தில் ஆணவம். அது ஒரு பாவம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா பெருமைப்பட்டு கொள்வது எவ்வளோ பெரிய பாவம்னு? அது ரொம்ப பாவம். அது நான் அந்த பையனுடைய இதை டெலீட் பண்ணிவிட்டு, இமெயிலெலாம் டெலீட் பண்ணிட்டு அவன் சொன்ன பிறகு ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். வருத்தமாக இருந்துச்சு. ஆண்டவரே, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கிறேன். ஏன்னா அந்த அந்த பெருமை அவனை பார்க்குற பொழுது அது எங்கே போய் முடிய போகிறாங்கன்னு தெரியுது. அது ரொம்ப ஆபத்தானது. நம்ம அழிச்சிடும். பெருமை முதல்ல நம்ம அழிச்சிட்டு தான் மற்றவங்களை அழிக்கும். சபையில் இருக்கவே கூடாத ஒன்று. இப்போ இங்கே பவுல் இந்த வார்த்தைகள் சொல்லுவது போல், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அப்படின்னு சொல்கிற பொழுது, அந்த மூல வார்த்தை, கிரேக்க வார்த்தை அங்கே பயன்படுத்துவது தொடர்ச்சியாக அதே விதத்தில் எண்ணுவதை தான் இங்கே குறிக்குது. தொடர்ச்சியாக அதே விதத்தில் எண்ணுவதை. இதுதான் ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது சில பேருக்கு. அது நிலைச்சிருந்தது. அதை விட்டு அவங்க வெளியே வர்றாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? கேன்சர் இருந்தும் அது இருக்கிறதே தெரியாமல் ஒருத்தன் இருக்கிற மாதிரி. அப்போ தன்னை பற்றி பெருசாக நினைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம். வேதம் பாவம். ஏன்னா அது பெருமை இருக்கிறவன், ஆணவம் இருக்கிறவன் மட்டும்தான் அப்படி நினைப்பான். சரிங்களா? இல்லை, அதை அப்படி நினைக்க மாட்டான். அடிக்கடி சொல்லுவேன் என் பிரசங்கங்களில், நாகமான் அவர் பெரிய உயர் அதிகாரி, ராஜாவுக்கு 2வது ஸ்தானத்தில் இருக்கிறவன் தான் நாட்டில். அப்போ ஆணவம் இருக்கும் தானே, பெரிய ஆள், எவ்வளோ பெரிய படை, நாட்டிலேயே 2வது ஹை பொசிஷன், உயரத்தில் இருக்கிறவன். அவன் சொன்னால் என்னமும் செய்யலாம். அவன் சொன்னதை ராஜாவும் கேட்பார். ராஜாவுடைய அதிகாரம், தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னமும் செய்யலாம். ஆனால் அவனுக்கு ஒரு தொழுநோய். ரகசியமாக என்னென்னமோ செஞ்சு பார்த்துருப்பான், போகலை. ஒரு சிறுமி வந்து அவனுக்கு சொல்லுது வீட்டில், அவன் மனைவி கிட்ட, அவரை போய் இஸ்ரவேலில் இருக்கிற எலிசாவை பார்க்க சொல்லுங்க, சரியாக போயிடும். அப்போ எலிசா போயிட்டு குணப்படுத்துகிறேன்னு சொன்னால் நீ எப்படி போகணும் அதெல்லாம் யோசிக்கலையே. இவன் நான் பிடிச்சி வச்சிருக்கிற நாட்டில் தானே இருக்கிறான், அதனால் நான் கேட்டதை இவன் கொடுத்தாகணும். நான் எதிர்பார்க்குற மாதிரி இவன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு பெரிய தார தப்பட்டையெல்லாம் அடிச்சுட்டு அவருக்கு வெகுமதி இவர் கொடுக்க போகிறார். நீ என்ன நான் சொன்னவொன்னே நீ குணமாகணும், உனக்கு நான் ரொம்ப வெகுமதியெல்லாம் கொடுக்கணும், ஏன்னா ஏன் தரத்துக்கு ஏற்ற மாதிரி உனக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் ஒரு பெருமையாக தான் அவன் போயிருக்கிறான். பெருமையாக போயிட்டு அவன் எதிர்பார்த்தது என்ன? தன்னுடைய உயர்ந்த நிலைக்கும், தன் நாட்டில் இருக்கிற இத்தனை பெரிய பதவி வாங்கி உதோல இருக்கிறேன், அதிகாரத்தோடு இருக்கிறேன், அப்போ என் லெவலுக்கு நீ எனக்கு மதிப்பு கொடுத்து செய்யணும், அதுதான் எதிர்பார்த்தான். ஆண்டவரோடையே பேசிக்கிட்டு இருந்த ஊழியக்காரனான எலிசாவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதா? அவனுக்கு பிரச்சனை தொழுநோய் மட்டும் இல்லை, அதை விட பெரிய பிரச்சனை இருக்குது. அப்போ முதல்ல அந்த பிரச்சனைக்கு மருந்து கொடுக்க ஆரம்பித்தார். என்னது? உன் பெருமை, உன்னுடைய ஆணவம், அது அடங்கும். இப்போ அவனே எதிர்பார்க்காதபடி அவன் வந்து வெளியில் நிற்கிறான். அவன் எதிர்பார்த்தான் எலிசா இறங்கி வந்து தனக்கு ஒரு கும்பிடு போட்டு ராஜாவே அப்படி இப்படின்லாம் சொல்லி எது செய்ய போகிறாருன்னு. எலிசா வீட்டை விட்டே வெளியில் வரல, அவன் சொல்லி அனுப்பிட்டார். அவன் அந்த யோர்தான் தண்ணியில் போய் அவன் 7 தரம் முழுகி குளிக்க சொல்லு, சரியா போயிடும். எதுக்கு அப்படி சொன்னார்? அந்த இஸ்ரவேலில் இருக்கிற யோர்தான் தண்ணி மங்களா ஓடிக்கிட்டு இருக்கும், நம்ம ஊர் ஆறு மாதிரி. ஒரு ராஜா, எவ்வளோ பெரிய அதிகாரி, நாட்டிலேருந்து வந்திருக்கிறான், எல்லாம் உடுப்பெல்லாம் கலட்டி வச்சுட்டு போய் குளிப்பானா? அவனுக்கு மகா கோபம் வந்துருச்சு. எலிசா பக்கத்தில் இருந்தால் வாழையே உருவி இருப்பான். இப்போ அவன் கோபத்தோடு திரும்பி போகிறதுக்கு பார்க்குறான். அவனுக்கு என்ன செய்கிறான்னு தெரியல. பிறகு அவனுடைய படை வீரர்கள் தான் ஆண்டவர் அவனுங்களை பயன்படுத்தினார். ரொம்ப பயமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. இருந்தும் கூட வந்து, ஐயா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்படியா திரும்பி போகிறது,
சரி, அந்த ஆள் தப்பாக தான் நடந்துருச்சுன்னே வச்சுக்கோமே. இப்போ அவரே பெருசாக ஏதாவது செய்ய சொல்லியிருந்தால் நீங்கள் செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? கட்டாயம் செய்வீங்க. சரி, அந்த ஆள் இதை சொல்லிட்டது, நமக்கு பிடிக்கல தான், நமக்கு என்ன வேணும், குணமாகிறது தானே நமக்கு தேவை. அதனால் சொல்கிற செஞ்சுட்டு போயிடுங்க. நம்ம குணமாகி நீங்கள் திரும்பி போகலாமா இல்லையா? இப்போ எவ்வளோ பெருமைப்பாரங்களுக்கு அது கூட பிடிக்காது. பெருமைக்காரங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே ஏறாது. உங்களுக்கு தெரியுமா, பெருமைக்காரங்களுக்கு பிரச்சனை காதில் எண்ணமுமே ஏறாது. யாராவது சொல்லி பாருங்க. ஏன்னா அது ஒரு பாவம், கேவலமான பாவம். அதை அவன் உணர்ந்து கிருபையால் டீல் பண்ணாட்டி என்ன புத்திமதியும் அங்கே காதில் விழாது, போயிடும். ஆனால் இங்கே இவன் பெருமையை ஆண்டவரே அதுக்கு தீர்வு வச்சிட்டார். ஆண்டவர் பேச ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? அவர் பேச ஆரம்பித்ததுனால தான் அவன் அந்த ஆணவத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த அழுக்கு தண்ணியில் இறங்கி 7 தடவை முழுகி எடுத்தான். அது எதை காட்டுகிறது? நாகமான் தன்னுடைய ஆணவத்துக்கு அன்று முடிவு கட்டி விட்டான் கர்த்தருடைய கிருபையினால். கர்த்தருடைய கிருபை வேணும் ஆணவம் பெருமை போகிறதுக்கு. ஆமாம், கர்த்தருடைய கிருபை வேணும் பெருமை போகிறதுக்கு. அது எல்லாரையும் தொல்லைப்படுத்தும். நாம தான் அதை தட்டி தட்டி அடக்கி இல்லாமல் ஆக்கிக்கணும் தேவையான நேரத்தில் எல்லாம். இல்லாட்டி நம்மளை அநியாயமாக அழிச்சிடும். அப்படி போய் அதை செஞ்ச பிறகு தான் அவனுக்கு தொழுநோல் போயிடுச்சு. பிறகு பாருங்க, அவன் ஆணவத்துக்கு ஒரு முடிவு கண்டு ஆண்டவருடைய கிருபையினால அவர் இறங்கி வரல, வீட்டில் தான் இருக்கிறார் உயரமான இடத்துல. இவன் படியேறி போய், அது கதவு சின்னதாக தான் இருக்கும், அதனால குனிஞ்சு தான் உள்ளுக்கு போகணும். அதுக்கு போயிட்டு அவருக்கு இவன் ஒரு கும்பிடு போட்டு, எல்லா நாடுகளுக்கும் ராஜா இஸ்ரவேலின் தேவன் தான் சொன்னானா இல்லையா? என் வாழ்க்கையே மாறி போச்சா இல்லையா? அப்போ ஆண்டவர் கிருபை இல்லாமல் யாருக்குமே ஆணவம் அழியாது. தாழ்மை, அந்த ஆணவத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் தாழ்மை. இந்த நாகமான் தன்னை தாழ்த்தி கொண்டதனாலே, ஆண்டவருடைய துணையோடு கிருபையினால் தன்னை தாழ்த்தி கொண்டதுனால அவனுக்கு தொழுநோய் மட்டும் போகலை, ரட்சிப்பும் கிடைச்சிது. அதான் நம்ம சுவிசேஷம் சொல்கிற பொழுது கூட சொல்லுவோம், யார் பாவின்னு அந்த லெவலுக்கு தன்னை பார்க்க மறுக்கிறானோ ஆண்டவர் பக்கமே வரமாட்டான். இதனால தான் சும்மா நான் ஆண்டவர் விசுவாசிக்கிறேன் போதாது, அது போதாது, அது போதாது. அது என்ன விசுவாசம்னு கேட்டு பார்க்கணும். அந்த விசுவாசம் எப்படி வந்தது கேட்டு பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த விசுவாசம் ஒரு நாளும் படியேறாது ஒருத்தன் தான் பாவத்தை உணர்கிற வரையில். ஆண்டவர் முன்னுக்கு அவன் தன்னை எப்படி பார்க்கணும்னு அந்த அளவுக்கு பார்க்காத வரையில் அவனுக்கு விசுவாசம் கிடைக்காது. கிருபை கிடைத்து விட்டால் அவன் தன்னை எப்படி பார்ப்பான்? ஒன்றுக்கும் உதவாத மகா மோசமான கேடான அழுக்கான பாவி. ரட்சிப்பு தேவை என்று ஆசைப்படுகிறேனே, இருந்த பொழுதும் அதற்கு எந்த தகுதியும் இல்லாதவன். நியாயமாகவே அவர் என்னை அழிக்கணும், இல்லாமல் ஆக்கணும், பொசுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன்னு தான். அந்த நிலைமைக்கு வராத அளவுக்கு ரட்சிப்பு கிட்டவும் வராது. அதனால தான் நம்ம பாஸ்டர்ஸ் எப்போவுமே கேட்குறது, ரட்சிப்பை பற்றி எழுதி கொடுங்கன்னு எதுக்கு கேட்குறோம்? சில பேருக்கு அதை எழுதி கொடுக்கறதுக்கு கூடவே கொழுப்பு இடம் கொடுக்கறது இல்லை. இது என்னது இது? அங்கெல்லாம் அவன் பாட்டுக்கு எடுத்துக்கிறான், கண்ணை மூடி திறக்கிறதுக்கு முந்தி தண்ணியில் போட்டு எடுத்து மெம்பர்ஷிப் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பேப்பராக எழுத சொல்கிறீங்க. எதுக்கு எழுத சொல்லி கேட்குறோம்? உங்களுக்கு நீங்கள் அடைந்த ரட்சிப்பை வேதபூர்வமாக தெளிவாக எழுதுனா தானே அது ரட்சிப்பா இல்லையான்னு நமக்கு புரியும். எப்படி புரியும்? அது உண்மையான ரட்சிப்பா, அதை விசுவாசத்தை அடைந்திருக்கிறீர்களான்னு பார்க்க வேண்டியது மூப்பர்களுடைய பாஸ்டர்ஸுடைய பொறுப்பு. சரிங்களா? இந்து கோயிலில் சும்மா பஞ்சாமிர்தம் கொடுக்குற மாதிரி பேப்டிசம் கொடுக்க முடியாது.
அது கொடுக்க வேண்டியவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை கொடுப்பதற்கு அவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த மைண்டில் ஒரு ரூட் பாவம் என்னது? அது வேறு மாதிரி பதிஞ்சு இருக்கிறது. பெருமை தான். சரிங்களா? இந்த பெருமை வாழ விடாது. இந்த பெருமை தான் தேவதூதனாக இருந்த பிசாசு, அந்த தேவதூதனை தன் நிலையிலிருந்து விழுந்து பிசாசாக மாறினதுக்கு இதான் காரணம். பெருமை தான். ஏசாயா 14வது அதிகாரம், நான் இப்போ வாசிக்க போகிறதில்ல, வீட்டில் போய் பாருங்கள். 14வது அதிகாரம் 13, 14 அதை பற்றி சொல்லியிருக்குது. ஏதேன் தேசத்தில் ஆதாம் விழுந்ததுக்கு காரணமும் அந்த பெருமை தான், அந்த ஆணவம் தான் அவனையும் கவிழ்த்தது. இந்த பெருமையும் ஆணவமும் ஒன்னே தான். அது எப்போவுமே எப்படி ஆரம்பிக்கும்? அவன் மனசில் நம்முடைய சிந்தனைகள் மோசமான நிலையில் போகிற பொழுது தான். நேரான சிந்தனைகள் இல்லாமல் ஒரு டிஸ்டோர்டட் சிந்தனை. அதுதான் அவங்களுக்கு நடந்தது, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். சாத்தான் வந்து பேசினா அவனுக்கு பேசக்கூடாதுன்னு தெரியாது. ஆண்டவர் ஏன் அவன் ஆலோசனை கொடுத்தா கேட்கலாமா? அதை கேட்டுட்டு அவன் சிந்தனையெல்லாம் மாறி போச்சா இல்லையா? அப்படியும் இருக்குமான்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். தப்பு. அவனும் கொஞ்சம் புத்தி சொல்லியிருக்கலாமா இல்லையா? இல்லை, அவள் பேச்சை கேட்டு சேர்ந்து 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிடக்கூடாத கனியை, பாவம் சம்பவித்ததுன்னு. பெருமை பாருங்க எவ்வளோ மோசமானது. பெருமை இருந்தால் நம்ம உருப்படவே முடியாது. இந்த பெருமை வந்து என்ன செய்யும்? சபையில் அது ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு வரும். எப்போவுமே ஒரு இந்த மாறு வேடம் போடுற மாதிரி போட்டுக்கிட்டு வரும். எப்படி? முதலாவது ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க சில பேர். எனக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய டேலண்ட் ரொம்ப இருக்குங்க. அப்படிலாம் இருக்கிறவன் தன்னையே வெளிப்படுத்திக்க மாட்டான், பேச மாட்டான். சில பேருக்கிட்ட என்னன்னா வேத சத்தியத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, சரியானபடி இருக்கணும். ஆனால் அது பார்க்குற பொழுது அப்பா இவ்வளவு அருமையாக சத்தியத்திலலாம் தீவிரமாக இருக்கிறான்னு பார்த்தா உண்மையிலேயே அதுக்கு அடியில் இருக்கிறது என்னது? பெருமை. ரொம்ப பெருமை. அப்போ ஊழியத்தில் ரொம்ப சரியானபடி அது மாறாமல் செஞ்சு நேராக செஞ்சுட்டு போகணும். அப்போ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வந்து காட்டி அதுக்கு பின்னால் பெருமை மறைஞ்சிருக்கும். பெருமை மறைஞ்சிருக்கும். அது ரொம்ப ஆபத்தானது. பவுல் வந்து அதை கண்டுபிடிக்கும்படியாக சொல்கிறார். இன்னொன்று இருக்குது, ஒழுக்கத்தில் தொடர்ச்சியாக போகணும் சரியா. அதனால் சபையில் எல்லாருக்கிட்டையும் யாரும் தப்பு செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் தப்புனாலும் கிருபையை விட அவனுக்கு கோபம்தான் கூட இருக்கும். எவ்வளோ ஆபத்தானது பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதிரி போர்வைக்கு பின்னால் ஆணவம் மறைஞ்சிருக்கும். இந்த ஆணவத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரொம்ப ஞானம் ஆண்டவர்கிட்ட இருந்த தேவை. இப்போ இதை மற்றவங்கள வச்சு கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இருந்தாலும் பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் உங்களையே சோதித்து பார்க்கணும். அதனால் உங்களை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மேலே எண்ணாதீங்க. ஜானத்தன் எட்வர்ட்ஸ் ஒரு பெரிய பிரசங்கி 18ஆம் நூற்றாண்டில். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆவிக்குரிய ஆணவமாகிய கதவின் வழியாகவே பக்தி வைராக்கியம் கொண்டிருப்பவர்களின் இருதயங்களில் சாத்தான் குடியேறுகிறான். திரும்பவும் சொல்கிறேன், ஆவிக்குரிய ஆணவமாகிய கதவின் வழியாகவே பக்தி வைராக்கியம் கொண்டிருப்பவர்களின் இருதயங்களில் சாத்தான் குடியேறுகிறான். ரொம்ப பக்தி வைராக்கியம் இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் ஆணவத்தை கண்டுபிடிக்காம போயிடுவாங்க. சரி, சாத்தான் குடியேறிடுவான். அப்போ நம்ம பக்தி வைராக்கியம் அவசியம். ஆனால் அந்த பக்தி வைராக்கியம் வேதம் எதிர்பார்க்கிற பக்தி வைராக்கியமாகிய பயங்கரமான தாழ்மையோடு அது இருக்கணும். சரிங்களா? இல்லாட்டி அது ஆபத்து. யோவான் ஸ்நானன் சொன்னது போல, இயேசு வந்திருக்க முடியாது யோவான் ஸ்நானன் முதல்ல புறக்காட்டி.
இயேசு வருவதற்காகவே தயாரிக்கப்பட்டவன். அவர் முன்னால் வரணும். அப்போ அவனுக்கு எவ்வளோ பெருமை இருக்கணும். அவருக்கு பாதை அமைக்க நான் வந்திருக்கிறேன்னு அவரெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாரா? இல்லை. சில பேர் அவருடைய சீடர்கள் கூட வந்து, என்னங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், அந்த ஆள் போட்டி, அந்த மாதிரிலாம் சொன்னப்பா கூடி அப்படிலாம் பேசாதே. தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார். அவர் காலை தொடச்சி விடுறதுக்கு கூட தகுதி இல்லாத வேணாம். அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இப்போ யோவான் ஸ்நானனுக்கு கொடுத்திருக்கிற அந்த பாத்திரம் வந்து பெருசு. அதை யாரும் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அப்படி இருந்த பொழுதும், அப்படியான ஒரு நிலைமை அவனுக்கு கிடைச்சிருந்தது பொழுதும், தேவனுடைய கிருபையினால அவர் எப்படி அதை பார்த்தார்? நான் சிறுகணும், அவர் பெருகணும். அப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாத்திரத்தின் அளவில் நான் அவர் பெருகுவதற்காகத்தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். பார்த்தீங்களா? சரி, நமக்கு மீறி நம்ம எண்ணக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது. பெருமை மட்டும்தான் நம்ம பெருசாக நினைக்க சொல்லும். என்ன நானும் தான் இருக்கிறேன், ஒருத்தர் என்ன பார்க்குறாங்க இல்லையே, இப்போல்லாம் இப்படிக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன குறை இருக்குது, ஏன் எனக்கு அது கொடுக்கல? இப்போ அப்படி ஒன்று எதிர்பார்க்குற, சில காரியங்களை எதிர்பார்க்குற, ஒன்றையுமே எதிர்பார்க்காம ஆண்டவருக்காகன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டே போகிற குணம் இருக்காது. எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? பெருமை தான் அப்படியெல்லாம் யோசிக்க வைக்கும். பெருமைக்காரங்க ஆபத்தானவங்க. வேதத்தில் பல விதமான உதாரணங்களை அடுக்கடுக்காக கூட எடுத்துக்காரலாம். உங்களை பற்றி தேவைக்கு அதிகமாக எண்ண வேண்டியதற்கு மேலாக எண்ணக்கூடாது. இப்போ பாசிட்டிவாக நேர்மறையாக என்ன சொல்கிறாரு? நேர்மறையாக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கணும். அதே வசனத்தில், உங்கள் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், முதல்ல பெருமையை அழிச்சிருங்கிறார். அது ஒன்று தான் அப்படி செய்ய வைக்கும். அவனுக்கு தேவன் பகிர்ந்த அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சோபர் திங்கிங். தெளிந்த எண்ணம் உள்ளவனாய். இப்போ அது என்னது தெளிந்த எண்ணம்? தெளிந்த எண்ணம்னா சவுண்ட் மைண்டட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒரு நேர்மையான, சுத்தமான, தீர்க்கமான, தெளிவான எண்ணம். ஒரு தன்னடக்கமுள்ள ஒரு சிந்தனை, செல்ஃப் கண்ட்ரோல், ரொம்ப தன்னடக்கமுள்ள ஒரு சிந்தனை. இங்கிலீஷில் இன்னொரு வார்த்தை ரியலிஸ்டிக். அதாவது இதுதான் நான் அப்படின்னு நினைக்கிறது, இதுதான் நான் நினைக்கிறது, இதுக்கு மேலே இல்லை. இப்போ நாம் படிச்சிருக்கிறது, நமக்கு என்ன செய்ய முடியும் முடியாதுங்கிறத விட எல்லாம் நம்மளை விட வேற யாருக்கும் தெரியுமா? அதிகமாக முடியுமா? தெரியாது, தெரியாது. அப்போ நம்மளையே நம்ம சோதித்து ஆராய்ந்து நம்மை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதுதான் தெளிந்த எண்ணம். பெருமையை ஒழிச்சிட்டு இதுதான் நான் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம இருதயத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? 3 பேருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், அடுத்து நமக்கு தெரியும். தெரிஞ்சிருக்கோம். அதுக்கு மீறி நம்ம தெளிவில்லாத எண்ணங்கள் இருந்துடக்கூடாது. சரி, அப்போ இந்த தெளிந்த எண்ணம்ங்கிறது ஆண்டவரை அடிப்படையாக கொண்ட சிந்தனை. அதான் முதலாவது. தெளிந்த எண்ணம்னா அதான் ஆண்டவரை அடிப்படையாக கொண்ட சிந்தனை. நம்ம பற்றி நாமே சரியான விதத்தில் வேத அடிப்படையில் ஆண்டவர் முன்னுக்கு பார்த்து நம்ம நினைக்கணும். சரிங்களா? இப்போ ஆண்டவரை பார்க்குற பொழுது அவர் முழு பரிசுத்தமானவர். அவர் முன்னுக்கு நாம் எப்படி நிற்கிறோம்? பாவிகளாக தான் நிற்க முடியும். கிருபையை அடைந்திருந்த பொழுதும் நம்ம பாவிகளாக தான் இருக்க முடியும். அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னால் நாம் நம்மளோட குறைபாடுகள் எல்லாம் அது பாட்டுக்கு தெரிய வருது. அதான் அவருடைய பரிசுத்தம் செய்கிற காரியம். அப்போ அவருடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நாம் பரிசுத்தவான்கள் இல்லை, அந்த அளவுக்கு ஒரு நாளும் முடியாது கூட. பார்த்தீங்களா?
அப்போ நம்ம பெரிய பரிசுத்தவானா நம்ம பற்றி எண்ணக்கூடாது. எப்போவுமே அளவான தெளிவான சிந்தனையில் பரிசுத்தத்தை நோக்கி போக வேண்டியது என்னுடைய கடமை. ரட்சிப்பு அதை தான் எதிர்பார்க்கிறது. அதற்காக பாடுபட வேண்டியது என்னுடைய கடமை. சில நேரங்கள் விழுந்து எழுந்து நடப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பரிசுத்தத்தில் எங்கே இருக்கிறோம் எங்கே போகணுங்கிறதுக்கு நமக்கு தெளிவான எண்ணம் தேவை. ஆண்டவருடைய சர்வ அதிகாரம், அவருடைய இறையாண்மை நமக்கு தாழ்மையை ஏற்படுத்துகிறது. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அவரால் எதை செய்ய முடியாது. அவருக்கு முன்னால் நாம் என்ன, சாதாரணமானவர்கள். அப்போ நம்ம கடவுளை முன்னோல வச்சு அவருடைய அந்த சத்தியங்களின் அடிப்படையில் நமக்கு தெளிவான எண்ணம் நம்ம பற்றி இருக்கணும். அவருடைய கிருபையால் தான் நாம் இப்படி இருக்கிறோம். அதுக்கு மேலே சிந்தனைகள் இருக்கக்கூடாது. அதே நேரம் இந்த தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக இருப்பது அது ஆண்டவருடைய சிலுவையின் அடிப்படையிலான ஒரு எண்ணம். ஆண்டவருடைய சிலுவையை பார்க்கிற பொழுது, அதாவது அவர் நமக்காக பட்டிருக்கின்ற அந்த சிலுவை பாடுகளை எண்ணி பார்க்கிற பொழுது நமக்கு என்ன தெரிகிறது, எவ்வளவு பெரிய பாவிகள் நான் தான் தெரியுது. அப்படித்தான் நம்மளை பற்றி நினைக்கணும். ஒரு புறம் அது அவசியம். எந்த அளவுக்கு அவர் முன்னால் நான் பாவியாக இருக்கிறேங்கிறத எப்போவும் மனசில் இருக்கணும். ரெண்டாவது, அந்த மாதிரி பாவத்தில் இருக்கிற நமக்கு கிருபையை கொடுத்து அவர் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். ரெண்டும் அவசியம். ரெண்டும் நமக்கு அவசியம். அப்போ ஆண்டவருடைய சிலுவை பாடுகள் நம்முடைய பெருமையையும் ஆணவத்தையும் தகர்த்தெறிகிறது. அப்படி பார்த்தா முடியும் தான் ஆணவத்துக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். மார்ட்டின் லூத்தர் சொல்லி இருக்கிறார், சிலுவை மட்டுமே நம்முடைய இறையியல்னு சொல்லி. கிராஸ் அலோன் இஸ் அவர் தியாலஜி. அதில் தான் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் உடைய சிலுவை பாடுகள். ஆகவே நம்மை பற்றி எண்ணுகிற பொழுது அளவுக்கு மீறி தேவையில்லாத எண்ணங்கள் நம்மை பற்றி கொண்டிருக்கக்கூடாது. அதே நேரம் தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாக ஆண்டவரை அடிப்படையாக கொண்டு வேத சத்தியங்களின் படி நம்மை சரியான விதத்தில் ஆராய்ந்து பார்த்து நம்ம இருக்கின்ற நிலைமைக்கு மேலாக நம்மை பற்றி எண்ணக்கூடாது. அப்படி எண்ணுவது தவறு. சில பேருக்கு அது எல்லாருக்கும் வரும். இருக்கிறதுக்கு மேலே ஆசைப்படுறது. நம்ம அதிகமாக நம்ம ஆண்டவர் ஊழியங்களில் அதிகமாக பயன்படாமல் இருக்கிறோமே, இன்னும் கொஞ்சம் முன்னால் போகலாமே. என்ன செய்யலாம் முன்னால் போனால்? போய் பிஹெச்டி எடுத்து பார்ப்போம். அப்போ படித்து ஒரு பிஹெச்டியை வாங்கிக்கிறது. பிஹெச்டியை வாங்கிக்கிட்டால் ஆண்டவர் ஒன்று பெருசாக நீ இதுக்கு போயிட முடியுமா? அது தப்பு இல்லை. ஆனால் அந்த எண்ணம் தான் தப்பு. நான் இப்போ சாதாரணமாக ஒரு சர்ச்சுக்கு பாஸ்டராக இருந்து மக்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு மேலாத கொஞ்சம் கூட பிரபலமாக பெரிய கூட்டத்திலலாம் பேசுகிறபடி ஒரு பிஹெச்டியை வாங்கிக்கிட்டால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நான் யார், சும்மா இல்லை, பிஹெச்டி அப்படின்னா டாக்டர். அப்போ என்ன வருது? அப்போ அந்த பிஹெச்டி நீ வாங்க போனப்பயே அடித்தளம் சரியா இல்லையே, எண்ணமே சரியா இல்லையே. என்ன நோக்கத்துக்காக வாங்கியிருக்க? ஓம் பெருமைக்காக. யோவான் ஸ்நானனோட உன்னை பக்கத்தில் வச்சா நீ எறும்பை விட மோசமானவனாயிரும். உண்மையிலேயே பிஹெச்டி வாங்கினவங்கெல்லாம் ஆண்டவர் பெருசாக யூஸ் பண்ணுறாரா? இல்லை, எல்லாரையும் அப்படி யூஸ் பண்ணல. அது நம்முடைய அனாவசியமான சிந்தனையும் எண்ணமும் தான். செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்காக செய்யணும். அவர் அழைத்திருக்கிறாரா அது செய்கிறதுக்குலாம் பார்க்கணும். நம்ம பற்றி தேவையில்லாமல் அனாவசியத்துக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. ஒரு முறை என் ஃப்ரெண்டு ஒருத்தன், பெரிய தியோலோஜியன், இது ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய ஒரே வீட்டில் இருந்தோம். ஒரு
சர்ச்சுக்கு போயிருந்த பொழுது அவன் நான் ஒரே வீட்டில் இருந்தோம். அப்போ தான் நான் இந்த இந்தியாவுக்கு வரதெல்லாம் ஆரம்பமான காலம். அப்போ என் பாஸ்டர் பாலா, உங்களை நான் எப்படி பார்க்குறேன்னா தமிழர்களுக்கான அப்போஸ்தலர். நான் பார்த்தேன், அவன்கிட்ட சொன்னேன், என் தலை ஒழுங்காக தாண்டா கழுத்தில் இருக்குது, ஒழுங்காக தான் இதுவரையும் கழுத்தில் இருக்குது, அதுக்கே நீ குழப்பம் பண்ணிடுவ போல இருக்கு. இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் உன் வாயிலிருந்தே வரக்கூடாது. சரி, அப்போவே அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு அந்த சிந்தனைகள்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா உண்மையாகவே அடித்து சொல்லுவேன், இங்கெல்லாம் வரணும்னு ஆர்வம் என் இருதயத்தில் ஒரு நாள் வந்ததே இல்லைங்க, வந்ததே இல்லை. அவர் அப்படி இழுத்து விட்டுருக்கிறார், அவர் இழுத்து விட்டதுனால தான். அதனால் நானே இதில் எதையுமே இதை செய்யணும்னு நான் போனதே இல்லை. இழுத்து விட்டுட்டு வெளியே போக முடியாமல் அகப்பட்டுக்கிட்ட மாதிரி தான் பார்க்குறேன். ரொம்ப காரியங்கள் நான் செஞ்சது கூட இவர் இழுத்து விட்டுட்டாரு, வேறு வழி இல்லை போல இருக்குது, சரி முயற்சி செஞ்சு அதை செஞ்சிருவோன்னு தான். இப்போ நான் இந்தியாவுக்கு வரணும்னு இங்கிலாண்டில் படித்து முடித்தப்போ ஒரு இங்கேருந்து ஊழியம் செய்த 45 வருஷம் ஊழியம் செய்த ஒரு பெரிய மிஷினரி, பிரிட்டிஷ் மிஷினரி பாஸ்டர், இப்போ உங்களுக்கு இதை பார்க்குறேன், உங்களை அதை பார்க்குறேன், நீங்கள் போயாகணுன்ட்டு அவங்க ஆர்கனைசேஷன் மூலமாக அனுப்பக்கூட பார்த்தாங்க. நான் பார்த்தேன், ஐயோ எனக்கு ஒன்றுமே இருதயத்தில் இல்லையே, இவங்க என்ன பண்ணுறாங்க. நல்ல காலத்துக்கு அது நடக்காமல் போயிடுச்சு. அப்போ இது சொன்னார், நீங்கள் டிரான்ஸ்லேஷனாக அது பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம எங்கே நம்மளால் முடியுமான்ட்டு விட்டுட்டேன். அதுக்கு 2 இயர்ஸுக்கு பிறகு ஆண்டவர் இழுத்து விட்டார். சரி வருவோம், ஒவ்வொன்றும் அப்படித்தான் ஆரம்பமானது. அதனால் நான் சொல்ல முடியாது, நான் அதுக்காக ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் நடராத்தில் வந்து பேசினது, அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. வேறு வழியில் செஞ்சு தான் ஆகணும். இழுத்து விட்டுட்டா வேறு வழி செஞ்சு தானே அவர் கீழ்ப்படியணுமா இல்லையா? அப்படி தான் ஆரம்பம். 1 வருஷம் 2 வருஷம் சரி முடிஞ்சிரும்னு நினச்சேன், 35 வருஷத்துக்கு இழுத்து விட்டார். நான் என்ன பண்ணுறது? அவரு இழுத்து விட்டார்னா போயிட்டு இருக்க வேண்டியதுதான். மற்ற எல்லாமே அப்படி தான் ஆரம்பிச்சது. ஒன்றுமே நானாக இதை செய்யணும் அப்படின்னு புறப்பட்டதே இல்லை. மேக்சின் எழுதுறதெல்லாம் கூட 1 வருஷமாக மல்லு கட்டி போராடி இருக்கிறேன், எழுதவே மாட்டேன். உங்களுக்குலாம் தெரியாது. ராபர்ட் வெட்டின்னு ஒரு ஃப்ரெண்டு வந்தார் இல்லையா, அவரும் இன்னொரு ஆளும் சேர்ந்து எனக்கு அவ்வளோ கில்ட்டி கான்ஷியன்ஸை ஒவ்வொரு வாரமும் ஏற்றி விடுவாங்க. முடியவே முடியாது, ஏன்னா என் சர்ச் வேலையெல்லாம் நீ கெடுத்துருவ போல இருக்குது அப்படின்னு சொல்லி. பிறகு அந்த 1 வருஷத்துக்கு ஏலவே இயலாதுன்னு சொல்லி கடைசியில் ஆண்டவர் இது விரும்புகிறார், இழுக்கிறாருங்கிறத பல காரணங்கள் மூலமாக என்னால் பார்க்க முடிஞ்சுது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஆரம்பித்தது தான். பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப அவசியம், நமக்கே அவசியம், தாழ்மையும் அவசியம். சரி இல்லையோ நம்ம பெரிய ஆபத்து தான். அதனால தான் தெளிந்த புத்தி இருக்கணும், தெளிந்த எண்ணம் இருக்கணும். தெளிந்த எண்ணங்கிறது அது சுயநல அடிப்படையினால் இருக்கிற எண்ணம் அல்ல. நம்ம சரியாக நம்ம சரியாக பார்க்கறதுக்கு நமக்கு எது உதவுகிறது? வேதம் தான் உதவுகிறது, வேதம் தான் உதவுகிறது. கர்த்தர் முன்னுக்கு நம்ம தாழ்மைப்படுத்திக்கணும். அப்படி பார்த்தா தான் அது முடியும் பாருங்க. இப்போ பவுல் இன்னொன்று சொல்கிறார். இப்போ இந்த 3வது வசனத்தையே பார்ப்போம். எனக்கு அருளப்பட்ட கிருபை நான் சொல்லுகிறேன், உங்கள் எவனாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படி தெளிந்த எண்ணமுள்ளவனாக இருக்கணும், தெரிந்த எண்ணமுள்ளவனாக இருக்கணும். ஆனால் ஒவ்வொருவருக்கும் அளித்திருக்கின்ற விசுவாசத்தின் அளவின்படி. இது என்னது, இது கஷ்டமாக இருக்கே புரிஞ்சுக்கிறதுக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் எல்லாருக்கும் விசுவாசத்தை கொடுக்கிறார், அதில் குறைபாடு இல்லாமல் கொடுக்கிறார். அவனை இங்கே வந்து நம்ம அடைகின்ற அந்த ரட்சிப்பை பற்றி பவுல் பேசலை இந்த இடத்துல. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த அளவின்படி அப்படின்னா, உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்த பொழுது உங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஈவை கொடுத்துருப்பார். எல்லாம் சமமாக இருக்கார். சில பேருக்கு பிரசங்க வரம், போதிக்கின்ற வரம், சில பேருக்கு வேற விஷயங்களை கொடுத்துருப்பார்.
இப்போ பிரசங்க வரம் தான் அது 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 செஞ்சால் தான் நமக்கு முன்னால் இருந்து எல்லாம் பார்க்குறபடி இருக்குன்னு எல்லாம் அதுக்கு ஆசைப்படலாமா? அது சரி வராது. அது கூட நமக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மேலே போதகர்கள் அவசியம். அவர்கள் பார்த்து சொல்ல வேண்டியது. நான் எத்தனையோ பேருக்கு எனக்கு பிடிக்காது, வேறு வழி இல்லை, அவங்க கேட்டுக்குவாங்க. நான் என் பிரசங்கம் எப்படி இருக்குது அப்படி இருக்குது நான் சொல்லுவேன். உண்மையை தானே சொல்லணும், கேட்குறதுக்கே சகிக்க முடியாமல் இருக்குது. நீங்கள் வேதம் படித்தே பிரசங்கம் பண்ண மாதிரி இல்லையே, தயாரித்த மாதிரியே இல்லையே. சில பேருக்கு அது வராது. இங்கே பாருங்கள், ஒரு வராத விஷயத்தில் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கிறத போல் ஒரு கொடுமை உலகத்திலேயே இல்லை. நான் எழுத ஆரம்பித்த பொழுது முதல்ல நான் சொல்லிட்டேன், என்னை எல்லாம் இதில் எழுத்து விட பார்க்குறவங்களுக்கெல்லாம், இங்கே பாருங்கள், ஒன்று எழுதி பார்க்குறேன், முதல்ல எனக்கு பிடிக்கணும், அதில் எனக்கு ஒரு ஆவிக்குரிய பலன் இருக்கணும். இப்போ அதை நான் என்ஜாய் பண்ணலையோ அது கிட்டவே போக மாட்டேன். நம்ம செய்கிற எதுவாக இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணுறதா இருக்கணும் இல்லையா? அது இப்போ என்ன பிரயோசனம்? ஸோ நான் எழுதி பார்த்தேன். இப்போ ஒரு 2-3 மாதம் போகிற நேரம் எனக்கு தெரியுது, அடே இது நான் என்ஜாய் பண்ணுறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி வரையும் நிறுத்த முடியல. சில நேரம் ராத்திரி பகலாக விடிய காலம் நடுராத்தில் இருந்துட்டு இந்த எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். ஸ்டடிக்கு நேராக போயிட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி அது காலையில் மறந்துடுவோமோன்னு எழுத ஆரம்பிப்பேன். அது எனக்கு ஒரு ஒரு பிரச்சனையாகவே தெரியல. அது காரணம் என்ன? ஆண்டவர் போட்டிருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட். ஸோ அதனால் அது ஒரு ட்ரபிளாகவே இல்லை, ஒரு பிரச்சனையாகவே இல்லை. நம்ம என்ஜாய் பண்ணாததை, அனுபவிக்காததை நம்ம ஒரு நாளுமே செய்யக்கூடாது. அது செய்ய முடியாது. பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது அதைத்தான் பார்க்கணும். மற்றவங்க உதவுவாங்க நமக்கு என்ன இருக்குன்னு பார்க்குறது கூட. உதவுவாங்களா இல்லையா? சபை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுறாங்க, நான் கொடுக்குற வரங்களை நீ எங்கே பார்ப்பாய்? சபையில் பார்ப்பாய். இப்போ அந்த 24 வயசு பையன் மாதிரி தன்னையே பாஸ்டர் ஆகிக்கிட்டானே. 90% இந்த இந்தியாவில் அதான் தப்பு. யார் ஒன்று பாஸ்டராக போட்டது? ஆண்டவர் போட்டார் சொல்லியே. ஆண்டவர் போட மாட்டார். அவர் என்ன சொல்றார்? என்னுடைய வரங்களை எபேசியர் 4வது அதிகாரம் வாசி பாருங்க. சபையில் ஐ கிவ் கிஃப்ட்ஸ் டு த சர்ச். நான் சபைக்கு வரங்களை கொடுக்கிறேன். சபையில் தான் கண்டுபிடிக்கலாம். சபை மக்கள் தான் அதை பார்க்குறாங்க. அதனால தான் யாரையும் ஒரு டீக்கனாகவோ ஒரு மூப்பராகவோ தெரிவு செய்தால் நம்ம அங்கத்தவர்களுக்கு என்ன செய்கிறோம்? அவங்கள தயார் செய்து அந்த குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களான்னு கேட்குறோம். கடைசியில் ஒரு ரகசிய வாக்கெடுப்பும் செய்கிறோம். ஏன்? அவங்களுக்கு தெரியாமல் ஆண்டவருடைய வரங்கள் தோன்றி விடாது. சரிங்களா? அப்போ யாருக்கும் தெரியாமல், யாரும் பார்க்காம, யாரும் சோதிக்காமல் ஒருத்தன் தன்னையே பாஸ்டர்னா இது எப்படா? அது வேதத்திலே இல்லாத ஒன்றா இருக்கு. அவங்களெல்லாம் நம்ம நம்பக்கூடாது. உங்களை தான் நான் ஒரு பேர் வச்சுருக்கிறேன், அனாமத்து. ஏன்னா இவங்களை ஆண்டவருக்கும் தெரியாது, சபைக்கும் தெரியாது. பார்த்தீங்களா? சபைக்கு தெரியணும். சபையில் மூலமாக தான் ஆண்டவர் காட்டுவார். ஏன்னா அந்த சபை மக்களுக்காக, அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகத்தான் இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. அப்போ சபைக்கு கொடுக்க போகிறத சபை மக்கள் பார்ப்பாங்க. பார்க்குறனே அவர்கிட்ட இருக்கே, அவர் எல்லாருடையும் பழகிற மாதிரிலையும், யாரும் சொல்லி செய்யுங்கன்னு செய்யாத நேரத்துலையும் பார்த்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகிறாருன்னு பாஸ்டர்ஸ் மூப்பர்கள்ட்ட பேசி ஒத்துழைப்பாங்க. இல்லாதவனாக இருந்திருந்தால் அவங்க சொல்லிடுவாங்க, அப்படி ஒன்றும் இவர்கிட்ட பார்க்கலிங்களே, நீங்கள் ஏன் பேர் போட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? சபை தான். ஆண்டவர் தன்னுடைய வரங்களை கண்டுபிடிப்பதற்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரே தெய்வீக நிறுவனம் இந்த உலகத்தில் எது? சபை. சபை தான். சபையில் தான் பார்க்கணும். ஆகவே தாழ்மை நமக்கு ரொம்ப தேவை. நம்மளே நம்ம அட்வர்டைஸ் பண்ணிக்க கூடாது. பாஸ்டர், உங்க கண்ணுக்கு தெரியலையா என்ன கிஃப்ட்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு? அவருக்கே தெரியுது, நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. இது என்ன போல பெரிய பொருளி இது. நம்மளே நம்மளை அட்வர்டைஸ் பண்ணிக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. நீ இருந்துச்சுன்னா ஒன்றும் பேசாமல் நீ பாட்டு ஆண்டவருக்காக தாழ்மையோடு செய். நான் விசுவாசியான பொழுது எனக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னா ரொம்ப துடிப்பு இருந்துச்சு. சர்ச்சில் போயிட்டு என்ன யாருமே நியமிக்கலை,
வழியில் நின்றுக்கிட்டு எல்லாருக்கும் ஹிம் புக் எடுத்து கொடுப்பேன். பாஸ்டர்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஹிம் புக் எடுத்து கொடுப்பேன். என்னென்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் செய்யணுமாங்கிறத செய்வேன், கேட்பேன் கூட. ஆனால் நான் ஒன்றுமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலி எல்டர்ஸ் தீர்மானித்து உங்களில் இதெல்லாம் நான் பார்க்குறோம். ஒரு முறை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களை தியாலஜிக்கல் காலேஜுக்கு அனுப்பலான்னு. ஐயோ சாமி வேணாம் விடுங்க, நீங்கள் நான் பாட்டுக்கு ஏதோ செஞ்சிகிட்டு இருக்கிறேன், எனக்கு அதெல்லாம் என்னில் பார்க்கவே இல்லையே. பிறகு சரி நீங்கள் அதை பற்றி ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். அந்த மாதிரி தான் இதில் ஆரம்பித்ததே தவிர நானாக ஒரு நாளும் என்னை அட்வர்டைஸ் பண்ணிக்கல, நான் அதை பார்க்கக்கூட இல்லை. ஆண்டவர் அதுக்காக இழுத்து விட்டால் தேவையானதை அவரே கொடுப்பார். இன்னமும் ஞாபகம் இருக்குது, மொத்த பிரசங்கம் பண்ணது இந்த முழங்கால் நடுக்கம்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? ஐயோ வேர்த்து விறுவிறுத்து போச்சு. ப்ரிப்பேர் பண்ணுற நேரம்லாம் பரவாயில்ல, ஏன்னா நான் ரொம்ப கூச்ச சுபாவம் இல்லாமல் அந்த காலத்தில் மக்களை இவங்களை போய் நின்று கண்ணை பார்த்தது தான் எல்லா சமனும் அவ்வளோ மறந்து போச்சு. இந்த ஆண்டவர் அப்படி தான் செய்கிறார். நீ அடுத்தபடி அவர் காட்டுவார். ஸோ இன்னைக்கு யாராவது நீங்கள் கூச்ச சுபாவம் இல்லைன்னா நம்பவே மாட்டீங்க. திமோத்தேயை விட பயங்கர கூச்ச சுபாவம் இல்லவன் நான் அந்த காலத்தில். ஆனால் இதுக்கெல்லாம் இழுத்து விடணும்னு ஆண்டவர் தீர்மானித்து அதையும் எடுத்துட்டார், அதையும் தூக்கி வீசிட்டார். அவ்வளோ மோசமாக இருந்தேன். ஆண்டவர் ஒருவரை வச்சு ஒரு காரியம் செய்யணும்னா எல்லாம் செய்வார், ஆனால் அது நமக்கு தாழ்மை இல்லாமல் அது வராது. ஸோ ஒரு நாள் உங்களை அட்வர்டைஸ் பண்ணிக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. மற்றவங்க பார்க்கட்டும், உங்கள்கிட்ட இருந்தால் மற்றவங்க பார்க்கட்டும். நீங்கள் என்ன செய்யணும்? சபைக்கு கட்டுப்பட்டு, அங்கத்தவர்களுக்கு கட்டுப்பட்டு, உங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சுட்டு போகணும். எதையும் எதிர்பார்க்காமல் செய்துட்டு போகணும். தாழ்மை தேவை. பார்த்தீங்களா? ஆகவே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அந்த கிருபைகளை. ஆனால் நாம் ரொம்ப அதுக்கு மேலே பெருசு சின்னதுலாம் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஆர்வம் எதில் வருதோ அது சின்ன சின்னதாக கூட இருக்கும். ஆண்டவரை பொறுத்தவரையில் அது ரொம்ப பெருசு. அதை நீங்கள் பாட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு போகணும். பார்த்தீங்களா? ஆகவே என்னது? பெருமை இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. தாழ்மையை கேட்டு ஜெபம் பண்ணுங்க, தாழ்மையை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தெளிவான எண்ணம், உங்களை பற்றி ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப இருக்கணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சர்ச்சில் தான் நான் வளர்ந்தேன். இங்கிலீஷ் மினிஸ்ட்ரி தான் செஞ்சிட்டு இருந்தேன். பிறகு ஒரு 10 வருஷம் ஆச்சு நான் தமிழில் எழுதுறதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. அவிசுவாசியாக இருந்த காலத்தில் அருமையாக எழுதியிருக்கிறேன். எனக்கு யூனிவர்சிட்டியில் லெக்சரர்ஸ்லாம் எனக்கு ஃபேனாக கூட இருந்திருக்கிறான். இலக்கிய போட்டிகள்லாம் என்னை ஒருத்தனும் வெல்ல முடியாது, நானே வென்னுடுறது. அந்த காலத்தில் ஒரு 5 years என்ன ரோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தான். ஆனால் கிறிஸ்தவனா பிறகு அதெல்லாம் விட்டுட்டு தமிழ் எழுதுறதே நிப்பாட்டிட்டேன். ஸோ என்ன 1990 இங்கே வந்து ஒரு பெரிய கூட்டத்தில் பேசினா எனக்கு இங்கிலீஷ் தான் வருது, தமிழ் வருது இல்லை. ரொம்ப வெக்கமாக போச்சு. சரி, திரும்பவும் வர வேண்டி வந்துடுமோன்னு பயத்தில் இங்கே இருக்கிற அவ்வளோ நல்லா தமிழ் இருந்து தெரிஞ்சவனுக்கே போயிடுச்சுன்ட்டு இலக்கண நூல்லேருந்து அவ்வளோ இங்கே வாங்கிட்டு போயிட்டேன். ஒரு சூட்கேஸ், ½ சூட்கேஸுக்கு வாங்கிட்டு போய் இன்னும் இருக்குது. அப்போ ஒரு சில மாதங்கள் போக 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 அதெல்லாம் திருத்திக்கிட்டேன். ஸோ இப்போ அந்த மாதிரி எழுத்துப்பிழை விடுறதும் இல்லை. அது ஒரு பயிற்சியில் வச்சிருக்கிறதுனால வார்த்தைகளும் பயன்படுத்த முடியுது. அப்போ அதுக்கு உழைப்பு தேவையாக இருந்தது. பார்த்தீங்களா? உழைப்பு தேவையாக இருந்தது. ஆனால் ரொம்ப பேருக்கு அந்த உழைப்பில் சிரத்தையே இல்லை. ஆனால் நான் எழுதணும், தப்பாக எழுத்துப்பிழை விட்டால் ஒரு அரை பக்கத்துக்கு கூட எழுத முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு எழுத்து? எப்படி வாசிக்கிறது? எப்படி யார் வாசிக்கிறது? அது தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, முதல்ல நம்ம அதுக்கான உழைக்கணும். அதே போல தான் வாசிப்பும் கூட. சில பேருக்கு பாஸ்டர் இதுக்கு ஆசை இருக்குது, ஆனால் வாசிப்பே இல்லை. They don't read. எப்படி முடியும்? மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அறிவை கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளவோ வாசிக்க வேண்டியிருக்கே. முடியுமா? முடியாது. சரி, குயிக்லி
கடைசியாக வேகமாக ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் இதிலேருந்து தேவை. உங்களை பற்றி பேசுகிறீங்களா அதிகமானு ஒரு அசஸ் பண்ணிக்கங்க. செல்ஃப் டாக்னு சொல்லுவாங்க, அதை எக்ஸாமின் பண்ணுங்க. நான் அப்படிப்பட்டேன், நான் இதை செய்ய சரியே வராது. உங்களுடைய வெற்றிகளை எல்லாம் அது கிருபையினால் வருதுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அதிகமாக உங்களை பற்றி பேசாதீங்க. தம்பட்டம் அடிக்கிறதுன்னு அழகான ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், அது கூடாது. தன்னை பற்றி தானே பெருமை பேசிக்கக்கூடாது. அடுத்து ரெண்டாவது, மற்றவங்க உங்களை கரெக்ட் பண்ணால், இதுதான் பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம பெரியவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க நம்மளை கரெக்ட் பண்ணால் அதை ரொம்ப தாழ்மையோடு அந்த கரெக்ஷனை ஏற்றுக்கணும், சொல்கிறத கேட்கணும். போய் தனியாக உட்காந்து ஆண்டவருக்கு முன்னுக்கு ஜெபம் பண்ணி சிந்திச்சு பார்க்கணும். அது அப்படி இருக்கான்னு பார்க்கணும், இல்லைங்களா? அதை பார்க்கணும். எனக்கு வயசெல்லாம் ஆகியிருந்தாலும் கூட இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் ரொம்ப காலமாக என்னோட இருந்தவங்க சில காரம் 1-2 சொல்லுவாங்க நல்ல மரியாதையோடு. நான் அதை கேட்பேன், அதை போய் யோசித்து பார்ப்பேன். நீ அவங்களுக்கே சொல்லியிருக்கேன், ரொம்ப நன்றி, நீங்கள் அது சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தீங்களா? அது தேவை. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் வரணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் நல்ல நண்பர்களை கொடுத்துருக்கிறார், நல்ல போதகர்களை கொடுத்துருக்கார். அப்புறம் சபையாரே கூட அதுக்கு தான் இருக்கிறார். அதனால் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும், அதை வாங்கிக்கணும். இது என்ன செய்யும்? ஆணவம் என்ன செய்யும்? என்ன கொழுப்பு இருக்குது அவனை யோசிப்பான், நம்ம கொழுப்பை பார்க்காம அவன் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறானேன்னு. நமக்கு தான் கொழுப்பு இருக்குது, ஆனால் அவன் அப்படி சொன்னதை நம்ம அது ஆணவத்தோடு செய்கிறதா நம்ம பார்க்குறது தப்பு. அதனால தான் தாழ்மைன்னு வேதம் பல இடங்களில் சொல்லுது. இன்னொன்று, ஆண்டவருக்காக 3வது உழைக்கிற பொழுது நீங்கள் எதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ அதை செய்கிற பொழுது இன்னொரு தோடரோடு அதை சம்பந்தப்படுத்தி தொடர்பு படுத்தி கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அது கர்த்தருடைய வேலை, உங்கள் வேலை இல்லை. உங்கள் பணியை நீங்கள் ஆனந்தத்தோடு கர்த்தருக்காக செஞ்சுட்டு போகணும். அடுத்தது 4வது, மற்றவர்களுடைய ஈவுகளை மதிக்க பாருங்க. மற்றவருடைய ஈவுகளை மதிக்க பாருங்க. பொறாமைன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? என்வி. அந்த பொறாமையும் இந்த பெருமையும் 2 சகோதரர்களான பாவங்கள், அது சேர்ந்து தான் வரும். இந்த எரிச்சல், பொறாமை, பெருமை, ரெண்டுமே. பெருமை இருந்தால் எரிச்சல் பொறாமையும் இருக்கும். எரிச்சல் பொறாமை இருக்கிறவன்ட்ட பெருமையும் இருக்கும். அது ரொம்ப ஆபத்தானது, அது இல்லாமல் ஆக்கிக்கணும். கடைசியாக இந்த தாழ்மையாக இருக்கிறதுக்காக சிலுவையை நோக்கி பாருங்கள். இப்போ அங்கே போங்க. ஆண்டவரை விட தன்னை தாழ்த்திக்கிட்டவங்க உலகத்திலே இல்லை. மற்றவருடைய பாதங்களை அவர் தானே கழுவி, நான் எவ்வளவு தாழ்மை உள்ளவன்னு அவர் காட்டுறாரா இல்லையா, மற்றவங்க படிக்கணுங்கிறதுக்காக. அந்த அளவுக்கு தாழ்மை வேணும். சரி, ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு படித்து கொடுக்குது நம்ம பற்றி நம்ம எப்படி எண்ணணும். ஆகவே நமக்கு மீறி நம்மை பற்றி எண்ணாமல், எண்ண வேண்டியதற்கு மேலாக நம்மை பற்றி எண்ணாமல், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படி தெளிந்த எண்ணம் உள்ளவனாயிருங்க. இது ரொம்ப அவசியம். நம்ம பார்க்க வேண்டிய சர்ச்சில் இனிமேல் மூப்பர்கள், உதவிக்காரர்கள் அதெல்லாம் நியமிக்க போனால் இதெல்லாம் கவனித்து பார்க்கணும். சரி, அங்கத்தவத்துக்கு எல்லாம் எடுக்கிற நேரம் அவங்களையும் கவனித்து பார்க்கணும். ஆனால் இது பெருமை இருந்ததோ அது சபையை இல்லாமாக்கிடும், சபையை இல்லாமாக்கிடும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். உங்களுக்காக மட்டும் இல்லை, இது எனக்கு நான் எப்போவுமே சொல்லி பார்த்துக்கிறது. ஆண்டவரே, எனக்கு பெருமையை உள்ள இருதயத்தை கொடுக்காது. நீர் கொடுத்துருக்கிறத மட்டும் விசுவாசத்தோடு நீ எவ்வளோ காலத்துக்கு அதை செய்யணும்னு விருப்பப்படுறீரோ அது வரையும் செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அதான் நான் ஜெபம் பண்ணி கேட்கணும். அதுக்கு மேலே நான் ஆசைப்படக்கூடாது, ஆனால் அடுத்தவனுக்கு கொடுத்துருக்கிற பார்த்து நம்ம பொறாமையும் பட முடியாது. முடியுமா? முடியாது. பொறாமையும் படக்கூடாது. அவங்களுக்கு சில பேர் ஆண்டவர் மேலே உயர்த்துவார், நம்ம அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்க மாட்டார். அது அவருடைய விருப்பம். இதுக்காக நம்ம ஆண்டவர் பாரபட்சம் காட்டுறாருன்னு நினைக்க ஆரம்பிச்சிடக்கூடாது. அவருக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த உலகத்து பாவங்கள்லாம் அவருக்கு தெரியாது. அவர் செய்வது சரியாகத்தான் இருக்கணும். அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் இருக்கிற இடத்துல இருங்க,
இருக்கிற இடத்துல இருங்க. ஒரு பாட்டே இருக்குது, தமிழ் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் நான் பாட ஆரம்பிச்சிடக்கூடாது. இருக்கிற இடத்துல இருக்கணும். நமக்கு மீறி நம்ம என்ன போகக்கூடாது. ஆண்டவர் உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, நீர்தாமே இவ்வளவு அருமையான ஒரு வேத சத்தியத்தின்படி எங்களை சிந்திக்க வைத்திருக்கிறீர். எவ்வளவு பெரிய பாவம், பெருமை, எரிச்சல், பொறாமை என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளும்படியாக செய்திருக்கிறீர். இருந்த பொழுதும் ஆண்டவரே, இது எங்களுடைய இருதயங்களில் எந்த விதத்திலும் குடி புகுந்து விடாதபடி நாம் பார்த்து கொள்ள உம்முடைய கிருபையால் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் பேசும் இந்த சபையாரையும் கூட தொடர்ந்து நீர் வழி நடத்தி உம்முடைய கிருபையினாலே அவர்கள் தாழ்மையை கடைப்பிடிக்கிறவர்களாக அவர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.